ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கு ராம ஜெயம் அப்படின்னு எழுதி மாலை போடுறாங்க இல்லையா அதிகமா. ஏன்னா நம்ம எந்த காரியத்தை நினைச்சு அந்த மாலையை கட்டி ஒரு 108 தடவை இல்லை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கட்டி போடும்போது அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஏன் ராம ஜெயம்னு எழுதி போடணும்? அப்ப வெற்றிலை மாலை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அப்ப துளசி மாலை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆஞ்சநேய பெருமாளுக்கு வடையையும் மாலையாக போடுவாங்க. ஆமா, வடை மாலை போடுறாங்களா ஆஞ்சநேய பெருமாள்? ஆமா. எந்த தெய்வத்திற்காவது வடைய மாலையா சாட்டுவது உண்டா? பைரவருக்கும் போடுறது வழக்கம் உண்டு. பைரவருக்கு ஆஞ்சநேய பெருமாளுக்கு போடுறதுக்கான காரணம் என்னங்கிறது ஏன்னா ஆஞ்சநேயர் ஏன்னா பொதுவாக உளுந்து அப்படின்றது இந்த கிரக தோஷங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக ஆஞ்சநேயருக்கு அந்த வடையை செய்து போட்டு அப்படின்னா கிரக தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடையலான்னு ஒரு கருத்து. அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய அம்மாவான அஞ்சனா தேவி ஆஞ்சநேயருக்கு பிடிச்சது அப்படின்னு செய்து கொடுக்கக்கூடிய இந்த பொருள், அதனால வடமாலை போடுறாங்க அப்படின்னு ஒன்றை தாய் செய்து கொடுப்பது போல அவருக்கு விருப்பமானதை கொடுத்தால் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதற்காக ஆஞ்சநேய பெருமானுக்கு வடமாலையை சாத்துறது. வெத்தலை போடுறதுக்கு காரணம் இருக்கு, துளசி போடுறதுக்கு காரணம் இருக்கு, வடமாலை சாத்துறதுக்கு காரணம் இருக்கு. அதே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்துறோம். ஏன் செந்தூரம் சாத்துறோம்? ஏன்னா சீதையாகப்பட்டவள் ஆஞ்சநேயரை பார்க்கும் போது என்ன பண்ணாங்களா, சீதா செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய நெற்றியிலே சுடி கொண்டார்கள். அப்படி வகுடிலே வைக்கும் போது இன்னைக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த வகுடில திருமணமானவங்க அப்படி குங்குமம் வைக்கிறது இயற்கை. ஏன்னு காரணம் கேட்டாரு, என்னுடைய கணவனுடைய ஆயுள் நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை வச்சுக்கிட்டேன்னா அவருடைய ஆயுள் நீடிக்கும். அப்படியா, ஆயுள் நீடிக்கும்னா நான் உடம்பெல்லாம் எடுத்து பூசிக்கிறேன். என்னுடைய ராமன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய உடல் முழுவதும் இந்த செந்தூரத்தை பூசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் இதுல ஒரு பெரிய விஷயம் உண்டு. சொல்லுங்க. ராமாயணத்துல பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டத்துலதான் யாருடைய சந்திப்பு ஏற்படுகிறதுனா ராமனுக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கும் இடையான சந்திப்பு. அதற்கு முன்பாக ராமனுக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு எவ்விதமான சந்திப்பும் கிடையாது. அவர் ரெண்டு பேருக்கு எந்த தொடர்பும் இல்லை. பார்த்தாங்க கிஷ்கிந்தையிலே முதல் சந்திப்பு. அப்படி சந்திச்சு அதுக்கு முன்னாடி சுக்ரீவன் இருந்தார். சுக்ரீவனோடு நட்பு கொண்டு இருந்தார் ஆஞ்சநேய பெருமான். அங்கேதான் இருக்கிறார். அவரிடத்தில் இல்லாத அந்த அன்பு, பேரன்பு ஆஞ்சநேயருக்கும் ராமனுக்கும் இடையே உருவாவதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே சொன்னது போல ராமன் அதாவது ஆஞ்சநேய பெருமான் குரங்காக அன்றைக்கு மாறி இருந்து பொய் சொன்னார். அதே குரங்காக 11 ருத்ரர்கள், மொத்தம் 11 பேர். அதிலே ஒரு அம்சமாக குரங்காகவே அவதாரம் செய்கிறார். ஒரு சிவம்சமாக பிறந்தார். இப்ப இவர் சிவன். இந்த சிவபெருமானும் மகாவிஷ்ணுடைய அவதாரமான ராமனும் ஏன் இப்படி ஒரு இணைபிரியாக இன்றைக்கு வரையும் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருந்து எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கின்றதோ, இந்த ராமனுடைய கோஷங்கள் எங்கெல்லாம் கேட்கின்றதோ அங்கெல்லாம் யானும் ஒருவனாக பாவிப்பேன், நானும் ஒருத்தனா இருப்பேன் அப்படிங்கிறார். அப்படிதான் இன்னைக்கும் சொல்றோம். ஆமா, ஏன்னா ராமச்சரிதம் ஆஞ்சநேய பெருமான் இருப்பாருங்கிறது நம்பிக்கை. எல்லாரும் ராமாயணத்தை இப்ப கூட இருப்பாருன்றது அது உண்மைனா இப்ப இது உண்மையா தான். ஏன்னா எல்லாரும் ராமாயணம் முடிந்து கிளம்பி அவங்கவுங்க வைகுந்தம் எல்லா இடத்துக்கும் போறாங்க. அப்ப ஆஞ்சநேயரை அழைத்தாரா ராமர். அப்படி அழைக்கும் போது என்ன சொன்னார் ராமர்? ஆஞ்சநேயர் என்ன சொன்னாரு? உனக்கு என்ன தேவையோ, என்னுடைய அவதாரம் முடிய போன்றது, அவதாரத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன், உனக்கு என்ன தேவையோ என்னிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கேளு, என் கூட வா அப்படின்னும் போது நாம் செல்லும் அந்த வைகுந்தத்திலே என் பிரான் ராமன் இருப்பானான்னு கேட்டார். இருக்க மாட்டார்ல, இங்கே மகாவிஷ்ணு தானே இருப்பார். அப்ப ராமர் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னார். ஏன்னா முதல் பிரதியிலே ஏற்கனவே ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதான் கேட்கிறேன், ஏன் ராமனோடு இவ்வளவு இணைப்பா, இவ்வளவு பேரன்பா ஆஞ்சநேய பெருமான் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அதாவது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாக சிவபெருமான் உயர்ந்து நின்றார். ஏன்னா இவர் பெருசா அவர் பெருசா அப்படின்னு பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் ஒரு போட்டி ஏற்படுகிறது. ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காக இவங்களை விட நான் தாண்டா பெரியாள், என்னைய விட நீங்க பெரியாளா வருவதாக முடியாது அப்படின்னா அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம். அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத. அப்ப நெருங்க முடியாத மலையாக நெருப்பின் ஜுவாலையாக சிவபெருமான் அப்படி உயர்ந்து நின்ற மலைக்கே சிவந்த மலை தானே பேரு. ஆமா, அப்ப ஏன்னா முதல் பிறவியிலே நெருப்பா இருந்துச்சான் கிரேதாயுகத்துல, அடுத்து மரகத மலையா இருந்துச்சான், அடுத்து தங்க மலையா இருந்துச்சான், இப்ப கலியுகத்திலே கல்மலையாக காட்சி தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கருத்து இருந்தாலும் அருணாச்சலம் பேரே சிவந்த மலை. அருணம் என்றால் சிவந்தன்னு பொருள். அசலம்னா மலை.
சிவந்த மலைங்கிறதுனாலதான் அருணாச்சலம்ங்கிற பேரே இருக்கு. அப்படி அந்த இடத்துல நெருப்பாக சிவபெருமான் நிற்கும் போது மேல பிரம்மா போனாரு அன்னப்பறவையாக, ஆமா. கீழே பெருமாள் போனாரு பன்றியாக. பார்க்கவே இல்லைன்னு ஒரு புராணம் சொல்லுது. ஆனா கீழே போன பெருமாள் அப்படி பாதத்தை தொடும்போது ஐயோ நம்ம மச்சனை நம்முடைய காலை தொட்டு விட்டாரு, இன்னைக்கு யாராவது நம்முடைய காலில் விழுகும் போது என்ன பண்ணுவான், கீழே குனிஞ்சு அப்படி தூக்குவான். ஆமா. அப்ப கீழே விழுந்த பெருமாளை என்ன பண்ணாரு சிவபெருமான், அப்படி தூக்கும் போது காலையும் பார்த்துட்டாரு. அவருடைய திருமுடி என்ற அடிங்கிறது பாதம், திருப்பாதத்தை பார்ப்பது தானே. அவருடைய அடிங்கிறது காலை பார்ப்பதுன்னா இப்படி சாதாரணமா கூட பார்த்துடலாம். அது இறைவனுடைய அடியை பார்க்கணும்னா கீழே பாதத்தை பார்க்கறது தான், காலை பார்க்கறது இல்ல. அடி முடி காண முடியாத பெருமான். காலுக்கும் பாதத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றீங்க? காலுக்கு கீழே இருக்குது பாதம். ஆமா, கீழே இருக்கதாமா பாதம். இல்ல பாதத்தை பணிகிறோம்னு சொல்லலாம், இல்ல கால்ல விழுகிறேன்னு எல்லாம் ரெண்டுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம். கீழே அடியை பார்ப்பதுங்கிறது அவருடைய கீழே பார்க்க முடியாது, மேலையும் பார்க்க முடியாது, அவருடைய உச்சியையும் பார்க்க முடியாது. அந்த கதை இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்க? கதை இல்லைன்னு சொல்லல, நான் இருக்குல்ல, இருக்குதா, இருக்கிறதானே சொல்றோம். இல்லைன்னு நான் ஒரு மறுத்து பேசல. இல்ல அப்புறம் கால் வேற பாதம் வேற, அப்படி ரெண்டையும் பார்த்தது ஒரே ஒருத்தர் தான் அந்த உலகத்துல. சரி சொல்லுங்க. ஒருத்தர் தான் பார்த்தார், வேற எவரும் அது மகாவிஷ்ணுவாகவே இருந்தாலும் சரி. இறைவனுடைய அடியையும் நுனியையும் பார்க்கக்கூடியது மகாவிஷ்ணு கூட இல்ல. ஆனால் அப்படியாக பார்த்த ஒருத்தர் யாருன்னா அவரே தான் பார்த்துக்கிட்டார். ஆதியும் நடுவு மீறும் அருவம் உருவம் பொப்பு ஏதுவும் மரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் என்று வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் குமரந்தனை நீ தர வேண்டும் நின்றையே என்பார்கள். அப்படி நீயே ஒரு குழந்தையாக வந்து திருவதாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டதன் பொருட்டு சிவனே முருகனானால் அந்த முருகப்பெருமானை தவிர வேற யாரையுமே, அதுதான் என்னை தவிர வேற யாரும் என்னை பார்க்க முடியாதுங்கிறதா அதனுடைய அடிப்படையே. சரி, அதாவது ஆதிகி மந்தமும் இல்லாத அருள் ஜோதி. அதனால சிவபுராணத்திலே சிவனை வணங்குபவர்கள் சிவனை யாரும் பார்க்கலன்னு கருத்து உண்டு. பெருமாள் பார்த்தாரு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு, அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப பாக்குறதுக்கும் கதை உண்டு. எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல உயர் இருக்கும். இப்ப ரெண்டு பேரும் போனாங்கல்ல, இவர் மேல போனாரு பிரம்மா, பெருமாள் கீழே போனார்ல. அப்படி ரெண்டு பேரும் மேலையும் கீழையும் போகும்போது ஒரு சிவனுடைய திருவுருவம் உருவாச்சுல்ல. என்ன உருவம்? அந்த நின்ற நிலைக்கு தான் இன்றைக்கு கோயில் எல்லாம் போய் பார்த்தோம்னா லிங்கோத்பவர் ரொம்ப பெரிய. லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இன்னைக்கு லிங்கோத்பவரை வணங்கும் போது தான் என்ற அகம்பாவம் யாருக்கு இருக்கோ, இன்னைக்கு சிவபெருமானுடைய கருவறை இருக்கு அப்படின்னா கருவறைக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னு லிங்கோத்பவர் இருப்பார். அந்த லிங்கோத்பவரை வணங்கும் போது தான் என்ற அகம்பாவம் அழியும். ஏன்னா ரெண்டு பேருக்கு அகம்பாவத்தை அழிக்கிறதுக்காக உருவானவர் தான். சிவனுக்கு மொத்தம் 3 நிலைகள் இருக்கு. என்னென்ன நிலைகள்? ஒன்று அருவம், இன்னொன்று அருவுருவம். அருவம், உருவம், அருவுருவம் 3 நிலை. அருவம் என்பது ஆத்மாவாக எங்கும் வியாபித்திருக்கும், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. உருவங்கிறது உருவ திருமேனியோடு இருப்பது. அரு உருவம் அப்படின்னா சிவலிங்கம், அதுதான் லிங்க திருமேனி. இப்படி இறைவன் உருவ திருமேனியாக எங்க இருக்கிறார்? சரி, இதெல்லாம் திருப்பரந்துரையில்